அதாவது இந்த ஆட்சியில் வந்துட்டு 3 வயசு பொம்பளை குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, 60 வயசு கிழவிங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. எத்தனை பாலியல் பலாத்காரம் இருக்குது. என்ன அரசு, தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்குது? எது ஒன்றும் பண்ணலை. எல்லாம் அப்படியே பார்த்துட்டு அன்றைக்கி வந்து கரூருக்கு வந்து எல்லாம் ஒட்டுமொத்தமே வந்து அங்கே வந்து உட்கார்ந்தாங்களே, இங்கே ஏன் போகல? கோயம்புத்தூர் அந்த பொண்ணு இதுவாச்சா, ஏன் யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல? உடனே அவங்கள போய் குறை சொல்கிறது. அவங்க ஏன் 11 மணிக்கு போனாங்க, ஏன் 12 மணிக்கு போகிறாங்க? அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஒரு தமிழக அரசு ஒரு லேடிஸ்க்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அதுக்குரிய நடவடிக்கை என்ன நடவடிக்கைன்றது போய் அங்கே போய் நிற்கிறேன். எந்த மினிஸ்டர் இன்றைக்கி சிஎம் போவேனா, எந்த மினிஸ்டர் இருக்கிறாங்கல்ல அந்த இடத்துல ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு எம்எல்ஏ, அந்த மாதிரி யாரனா ஒருத்தவங்க போய் பார்க்க வேண்டியது தானே. அவங்க ஏன் போய் பார்க்கல அதில்? ஸோ இந்த இதில் ஆட்சியில் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் எங்கள் தளபதி வந்தார்னா கண்டிப்பாக 2026 தமிழக வெற்றி கழகத்தில் எங்கள் தளபதி வருவார். வந்தார்னா எல்லா பெண்களுக்குமே பாதுகாப்பு எல்லாமே கிடைக்கும். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது.